இந்த நாளின் தியானத்துக்கு ஆதாரமாக ஆண்டுடைய சமூகத்தில் காத்திருந்து பெற்றுக்கொண்டிருந்தான வேத வசனம், அது யோவான் 6ஆம் அதிகாரம் 63ஆம் வசனம். John chapter 6 verse 63. ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. The words that I speak to you are spirit and they are life. நான் உங்களுக்கு சொல்லுகிற இந்த வார்த்தை வல்லமை உள்ளது, ஜீவன் உள்ளது நான் சொல்றேன். ஸோ இயேசுவாமி வாயிலிருந்து புறப்படுற ஒவ்வொரு வார்த்தையும் அது வல்லமை உள்ளது, ஜீவன் உள்ளது. கடந்த வாரங்களிலே the short prayers of Jesus, the short prayers of our Lord Jesus ன்னு சொல்லி சின்ன சின்ன ஜெபங்களை தியானம் பண்ணினோம். லாஸ்ட் வீக்ல ஷார்ட் வேர்ட்ஸ் ஆஃப் ஜீசஸ், அது ஷார்ட்டா சின்னதா ஒரு பேசின வார்த்தைகள், சின்னதா ஒரு பேசின அழைப்புகள் எப்படி சீஷர்களாக்கினது, சாதாரண உலக மக்களை அது சீஷர்களாக்கினதுன்னு சொல்லி நம்ம தியானம் பண்ணினோம். இன்றைக்கு இயேசுவாமியுடைய வார்த்தைகளை தான் திரும்பவும் தியானம் பண்ணோம். த காஸ்பல் ஆஃப் த கிங்டம்ல இயேசுவாமி என்னெல்லாம் தம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்தாரோ, வரும் நாட்களில் என் டைம்ஸில் என்னெல்லாம் நடக்க போதோன்னு சொல்லி சில வருடங்களாக நம்ம ஒவ்வொரு வாரமும் தியானம் பண்ணுறோம். அதில் இன்னைக்கு இயேசு பேசின சின்ன வார்த்தைகள் எப்படி அநேகருடைய வாழ்க்கையில் ஹீலிங்கையும் டெலிவரன்ஸையும் கொண்டு வந்ததுன்னு சொல்லி நம்ம தியானம் பண்ண போகிறோம். ஷார்ட் ப்ரேயர்ஸை, ஷார்ட் வேர்ட்ஸ் ஆர் சென்டென்ஸை தியானம் பண்ணுவோம். இன்னைக்கு ஷார்ட் கமாண்ட்ஸ் ஆஃப் ஜீசஸ், ஒரு வாயிலிருந்து புறப்பட்ட கிருபையுள்ள, அதிகாரமுள்ள, அத்தாரிட்டேட்டிவான வேர்ட்ஸ் which brought healing and deliverance to multitudes. இயேசுவாமி அவர் இடத்துல வந்த கட்டுண்டவர்களுக்கிட்ட அவங்களுக்கு அட்வைஸ் கொடுக்கல. Jesus did not advise them. He did not give them suggestions. He did not delay healings or miracles. அவரிடத்துல வந்த ஒவ்வொருத்தருக்கும் அவர் பேசின வார்த்தைகள், it is not just advice, it was words of authority. It was not words of suggestion, but it was the words of creation. உருவாக்கினார் வார்த்தையினால, டிலே பண்ணல. இம்மீடியட் மேனிஃபெஸ்டேஷன்ஸை அந்த வார்த்தைகள் செயல்படுத்தின. வாயில சொன்ன உடனே அங்க. முதலாவதாக மார்க் 1ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். மார்க் 1:41. இயேசு மனதுருகி கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தமுண்டு, சுத்தமாகு என்றார். இயேசு மனதுருகி கையை நீட்டி சொன்னார், எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமா. இங்கிலீஷ்ல பார்த்தீங்கன்னா பி கிளீன் அப்படின்னு எழுதியிருக்கோம். ஐ ஆம் வில்லிங், பி கிளென்ஸ்ட் அல்லது பி கிளீன். ஸோ எனக்கு சித்தம் உண்டுப்பா, நீ சுத்தமாக. இன்னைக்கு உங்க ஒவ்வொருத்தரையும் பார்த்து ஆண்டவர் பேசுறார், பி கிளீன் இன் மை நேம். உங்க வாழ்க்கையை தொடர்ந்து வர்ற எப்பேற்பட்ட ப்ரோக்கன்னஸாக இருக்கலாம், ரிஜெக்ஷன்ஸாக இருக்கலாம்,
இம்பியூரிட்டிஸாக இருக்கலாம், தடைகளாக இருக்கலாம், சாபங்களாக இருக்கலாம், உங்கள் குடும்பத்தை தொடர்ந்து வர்ற கர்சஸாக இருக்கலாம். ஆண்டவர் சொல்கிறாரு, பி க்ளீன். அவர் வாயிலிருந்து ஒரு வார்த்தை அப்படி வந்துருச்சுன்னா அது அவனுடைய டெஸ்டினியாவே மாற்றிருச்சு. நம்ம நினைக்கிறோம் இந்த இடத்துல ஒரு குஷ்டரோகம் உள்ள ஒரு நபரை பார்த்து ஆண்டவர் பி க்ளீன் சொன்ன உடனே அவன் குஷ்டரோகம் மாறிடுச்சுன்னு சொல்லி. ஏசுவாமி பி க்ளீன்னு சொன்னது அவன் குஷ்டரோகத்தை மட்டும் பார்த்து சொல்ல, அவன் டெஸ்டினியாவே மாற்றத்தக்கதா. ஏன்னா அந்த நாட்களில் குஷ்டரோகிகள் மிகவும் தீட்டுப்பட்டவர்கள். அவங்கள அந்த சொசைட்டியே ரிஜெக்ட் பண்ணி அவங்கள விலக்கி அவங்கள தனிமைப்படுத்தி வச்சுருக்கோம், ஐசோலேட் பண்ணி வச்சுருக்கோம். லெப்ரசியில் இருக்கவங்க they are the rejected ones, they are the most isolated ones. அவங்கள அந்த வீடுகள்லேருந்து, தெருக்கள்லேருந்து, கிராமத்துலேருந்து, பட்டணத்துலேருந்து அவங்களை தள்ளி தூர தான் வச்சிருக்கோம். ஏசுவாமி அங்கே வராருன்னு கேள்விப்பட்டு இந்த குஷ்டரோகி ஓடோடி வந்திருக்கிறான். ஆகவே தான் அவன் சொல்கிறான், தைரியமாக கூட வந்து கேட்கல, உனக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும். அப்போ இயேசுவாமி சொன்னார், எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாக. ஒரு சாதாரண ஒரு வார்த்தை தான், ஆனால் இயேசுவாமி வாயிலிருந்து அது புறப்பட்டதுனால அவன் வாழ்க்கையில் இந்த கம்ப்ளீட் ரிஜெக்ஷன், ஐசோலேஷன், the chains of curses that was following his generation, அத்தனையும் அங்கே கட்டாச்சு. Be clean. இந்த என்டையர் ஜெனரேஷனே க்ளீன் ஆயிடுச்சு. நீங்கள் நினைக்கிறீங்களா அதுக்கப்புறம் அந்த ஜெனரேஷனில் லெப்ரசி இருந்திருக்கும்? வாய்ப்பே இல்லை. டாக்டர்ஸ் நீங்கள் ஒரு வியாதின்னு போகும்போது, ஒரு பிரச்சனைன்னு போகும்போது கேட்பாங்க, உன் ஜென்ரேஷனில் யாருக்காவது இருக்கா? உன் ஜென்ரேஷனில் யாருக்காவது குழந்தை இல்லாமல் இருக்கா? உன் ஜென்ரேஷனில் யாராவது இப்படிப்பட்ட பிரச்சனையில் இருக்காங்களா? அது ஏன் சுகர் எடுத்துக்கோங்க, டயபெட்டிஸ் எடுத்துக்கோங்களேன், பிளட் ப்ரெஷர் எடுத்துக்கோங்களேன், ஃபேமிலியில் யாருக்காவது இருக்கா? கேட்போம். ஸ்கின் அலர்ஜி பிரச்சனை இருக்குன்னா, சோரியாசிஸ் உங்கள் குடும்பத்தில் யாருக்காவது இருக்கா? அந்த ஹிஸ்ட்ரியை பார்த்து தான் டாக்டர்ஸே இது என்னவா இருக்கும்னு அப்படின்னு. ஆனால் ஏசுவாமி பி க்ளீன் ஒரே வார்த்தை முடிஞ்சிடுச்சு. அவர் அந்த வார்த்தை பாஸ்ட்டுக்குள்ளேயும் போச்சு, அந்த வார்த்தை ப்ரெசண்ட்லேயும் போச்சு, அந்த வார்த்தை ஃப்யூச்சர்லேயும் போச்சு. ஆகவே தான் இயேசுவாமியுடைய பெயர் அவர் நேற்றும் இன்றும் நாளைக்கும் அல்லது என்றும் அவர் மாறாதவராக இருக்கிறார். அவர் பேசுகிற ஒரு வார்த்தை உங்கள் வாழ்க்கையை தலைகீழாக மாற்றிடும். ஆகவே தான் இந்த தகப்பன் இயேசுவாமிகிட்ட கேட்குறான், ஒரே ஒரு வார்த்தை சொல்லிடும்பா, என் வேலைக்காரன், என் பிள்ளை போல வளர்த்துருக்கான் அந்த வேலைக்காரன், ஒரே ஒரு வார்த்தை சொல்லு, என் வேலைக்காரன் சுத்தமாயிடுவான், என் வேலைக்காரன் சொஸ்தமாயிடுவான். ஒரே ஒரு வார்த்தை. அதை வச்சுதான் நேற்று ஆவியானவர் மெசேஜ் கொடுத்தார். ஒரே ஒரு வார்த்தை சொல்லு, ஒரே ஒரு வார்த்தை சொல்லு, என் வேலைக்காரன் சொஸ்தமாயிடுவான். நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்க வேண்டியதா? அதனால் சில வேளை சில ஜபங்களுக்கு பதில் வராததை போல் இருக்கும். கேட்காமலாம் இருக்க மாட்டான் ஆண்டவர். அவரால் கேட்காம இருக்கவே முடியாது. என் ஜபத்தை ஆண்டவர் கேட்குறாரான்னு நினைக்கிறீங்களே? நான் உங்களுக்கு சொல்கிறேன், அவரால் கேட்காம இருக்கவே முடியாது. ஏன்னா அவர் பேரே ஜபத்தை கேட்குறார். அவர் பேரே ஜபத்தை கேட்குறவர் தான். அவரே நினச்சாலும் அவரை மாற்றிக்க முடியாது. கொஞ்ச நேரத்துக்கு கேட்காதபடி ஊன் சும்மா க்ளவுட்லாம் வச்சு மறைக்கிறானா, ஆனால் அடுத்த நிமிஷம் பெருசாக திறந்துருவார். யாருக்கு அதிகமாக மறைக்கிறாரோ அவங்களுக்கு இன்னும் பெருசாக திறந்துருவார். அவர் பேரே ஜபத்தை கேட்குறார். அவரால் இருக்க முடியாது. கேட்காதது போல் அப்படி சோரை அடைச்சி, வானத்தை அடைச்சி, க்ளவுட்ஸ் எல்லாம் வச்சு 3 நாளும் அதுக்கப்புறம் திறந்து ஃபுல்லாக ரெக்கார்டு போட்டு கேட்டுருப்பார். ஃபுல்லாக கேட்பேன்.
ஏன்னா பரலோகத்தில் எதுக்கு அறை இருக்குதோ இல்லையோ, நம்மளுடைய ஒவ்வொரு ஜெபங்களுக்கும் பரலோகத்தில் அறை இருக்கு. அது எல்லாத்தையும் சேகரித்து வச்சிருக்கிறார். ஒவ்வொரு ப்ரேயர்ஸையும் டேட் வைஸாக, டைம் வைஸாக எழுதி வச்சிருக்கு. நீங்களே மறந்து போயிருக்கு. 3 வருஷத்துக்கு முன்னாடி உங்கள் பர்த்டேக்கு நீங்கள் என்ன ஜெபம் பண்ணீங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். 3 வருஷத்துக்கு முன்னாடி என்ன ஜெபம் பண்ணீங்க? அட நேற்று சாப்பிட்டதே எனக்கு ஞாபகம் இருக்கு. என்ன யோசிக்க அது யோசிக்க மறக்கும். பார்த்துருக்கீங்களா? சில வேலையில் எக்ஸாம் ஹாலில் நடந்ததில்லை, எது யோசிக்கிறோமோ அதுதான். அது மாதிரி ஒரு கொஸ்டினே பார்த்துருக்கவே மாட்டீங்க. முடிச்சு வந்து திருப்பியும் புக் எடுத்து பார்த்தா ஐயோ இதுவா அப்படின்ட்டு. எதை ரொம்ப அதிகமாக யோசிக்கிறோமோ அதுதான் நம்ம மறக்கும். ஆனால் தேவன் அப்படிப்பட்டவர் இல்லை. நீங்கள் 7 வயசில் ஜெபிச்சதை கூட அவர் டேட் வைஸாக, டைம் வைஸாக எழுதி வச்சிருக்கிறார். ஏசு பி கிளீன், பி கிளென்ஸ்ட் அப்படின்னு சொன்ன உடனே அவன் வாழ்க்கை இருக்க எல்லா ஸ்டெயினும் மாறி எல்லாமே திரும்ப ரெஸ்டோர் ஆச்சு. மெயினாக எது திரும்ப ரெஸ்டோர் ஆச்சு? இந்த குஷ்டரோகிக்குன்னு அந்த இன்னைக்கு நானே இப்படி தான் பிரசங்கம் பண்ணுறேன். குஷ்டரோகின்னு தான் பிரசங்கம் பண்ணுறேன். உனக்கு வேறு எதுவுமே நான் சொல்ல முடியாது. ஏன்னா பைபிள் இப்படி தான் சொல்லுது. அவனுடைய ஐடென்டிட்டியே போயிடுச்சு. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பேர் இருக்கும். 100க்கு அதிபதியே நம்ம 100க்கு அதிபதின்னு சொல்கிறோம், இப்படிதானே? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பேரை வச்சு சொல்கிறோம். ஆனால் இந்த இடத்துல இவருக்கோ அவன் வியாதியை வச்சு தான் அவனை ரெப்ரசன்ட். அவருக்குன்னு இருந்த ஒரு ஐடென்டிட்டியே போயிடுச்சு. ஏசுவாமி க்ளீன்னு சொன்ன உடனே, பி கிளென்ஸ்ட், பி ஹீல்டுன்னு சொன்னதுக்கப்புறம் முதல்ல அவனுக்குள்ளே வந்தது ஐடென்டிட்டி. அதுக்கப்புறம் யாராவது அந்த முன்னாடி ஒருத்தன் குஷ்டரோகியாக இருந்தாண்ட அப்படி தான் சொல்லுவாங்களே தவிர, அவனுக்கு அந்த பேரை கொடுத்துட்டார். அவன் இழந்து போன அந்தஸ்தை கொடுத்துட்டார். அவன் இழந்து போன அந்த ஸ்தானத்தை கொடுத்துட்டார். இன்னைக்கு ஒருவேளை நீங்களோ உங்கள் குடும்பத்தினரோ ஏதோ ஒரு இடத்துல எல்லா பிளெஸ்ஸிங் இருக்குது, இந்த ஒரு பிளெஸ்ஸிங் தடையாது. இந்த ஒரு பிளெஸ்ஸிங்னா தடையாறதுனால எங்களால் எங்கேயுமே தலை காட்ட முடியல, எங்களால் போய் மற்றவங்களோட இது பேச முடியல. ஏன்னா எங்கே சுற்றினாலும் கிடைச்சல அதுதான் வந்து கேட்குறான் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதில் தான் பெரிய பிளெஸ்ஸிங் ஆண்டவர் வச்சிருக்கிறார். எந்த இடத்துல அதிகமாக பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறீங்களோ அந்த இடத்துல தான் அதிகமான மகிமை இருக்க போதுன்னு அர்த்தம். எந்த இடத்துல அதிக போராட்டம் இருக்குதோ, எந்த குடும்பத்தில் அதிக பிரச்சனை போராட்டம் இருக்கோ அந்த குடும்பத்தில் தான் ஒரு நட்சத்திரமே உதிக்க போதுங்க. ஏன்னா பிசாசுக்கு தெரியும், இவர்கள் என்னை அழிக்க பிறந்த சந்ததி, இவர்கள் என்னை அழிக்க பிறந்த சந்ததி. எப்பவுமே பெண்கள் தான் ஒவ்வொரு மீட்டிங்லேயுமே அதிகமாக இருப்பாங்க. எந்த சர்ச்சுக்கு போனீங்கனாலும் நம்ம மீட்டிங்கில் பாய்ஸை வந்துடுவாங்க காட்ஸ் கிரேஸில். ஆனால் எந்த சர்ச்சு கூட்டத்துக்கு போனீங்கனாலும் டைமுக்கு முன்னாடி வரதா இருக்கட்டும், மீட்டிங்கில் பங்கு பெறதா இருக்கட்டும், வீட்டில் கூட சேர்த்துக்கோங்களேன், அதிகமாக செபிக்கிறவங்க அவங்க தான் இருக்கும். ஆனால் அதிகமாக பிசாசு அவங்களிடத்துல தான் போராடவும் செய்வான். ஏனென்றால் அவங்க மூலமாக தான் ஒரு பெரிய மீட்சியை உண்டாகும்னு ஏசு சொன்னார். வேதம் சொல்லுகிறது, ஆதியாகமத்தில் ஏவாள் வஞ்சிக்கப்பட்டு கீழ்ப்படியாமல் போன பொழுது ஆண்டவர் சொல்றார், உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் நான் பகையை உண்டாக்குகிறேன். புரியுதா? அந்த வித்துல தான் இயேசு வந்தார். ஆதாமின் வித்துல இயேசு வரல, அந்த ஏவாளின் வித்துல தான் இயேசு வந்தார். He was conceived by the Holy Spirit. அங்கவே வந்த ரெவலேஷன்ஸ் பாருங்க. ஆதியாகமம் தொடக்கத்திலேயே இயேசுசாமி இந்த உலகத்துக்கு வரப்போறதை வெளிப்படுத்திட்டார். பிசாசின் தலையை நசுக்க போறதை வெளிப்படுத்திட்டார். ஆகவே உங்களுடைய ஜெபங்கள், நீங்க எடுக்கிற ஒவ்வொரு பிரயாசங்கள் குடும்பத்தையே கட்டுகிறது. ஹல்லேலூயா. ஆகவே ரொம்ப கவனமா, ரொம்ப பாரத்தோடு உங்களுக்குள்ள இருக்கிறது, ஏதோ மொத்த பிரச்சனையும் அவங்க மேலே தான் இருக்கும். ஆனால் அவங்க ஒவ்வொரு ஜெபங்களும் தேவனுடைய சமூகத்தில் நினைப்பூட்டுதலாகவே வைக்கப்படும்.
ஒவ்வொரு ஜெபங்களும் தேவனுடைய சமூகத்தில் அது வைக்கப்படுகிறது. இந்த ஐசோலேஷன், அந்த ரிஜெக்ஷன், அவன் லைஃப்பில் அந்த ஸ்டெயினை கர்த்தர் முற்றிலுமாக மாற்றி அவனை க்ளீன் ஆக்கினார். எவ்ரி அன்க்ளீன்னஸ், எவ்ரி ஸ்டெயின் இன் his life was removed by the words of Jesus. ஒரே ஒரு வார்த்தை. ஆண்டவர்கிட்ட போய் சில வேலை சொல்லுவோம், say a word Lord, say a word. விட்டவே மாட்டேன் அவர் சொல்கிற வரைக்கும். say a word Lord. ஒரே ஒரு வார்த்தை சொல்லு, வர்றேன்னு மட்டும் சொல்லிட்டேன், மற்றதை நான் பார்த்தேன். வந்துட்டேன்னு மட்டும் சொல்லிட்டுருங்க, மற்றது நான் தைரியமாக போய். ஆண்டவர் ஒன்று சொல்லிட்டாருன்னா செஞ்சு முடிச்சிருவார். நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் எஜமான ஃபாலோ பண்ணுறது தான். நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் அவர் கீழ்படுகிறது தான். உனக்கு சொன்னதை அவர் நிறைவேற்றுவார். உங்களுக்கு சொன்னதை அவர் நிறைவேற்றுவார். உங்களுக்கு சொன்ன ஒவ்வொன்றையும் அவர் நிறைவேற்றியே தருவார். சொன்னதை செய்யும் அளவும் அவர் கைவிடுவதே இல்லை. உங்களிடத்தில் அவர் தீர்க்க தரிசனமாய் பேசியிருக்கலாம், வாக்கு தத்தத்தின் மூலமாய் பேசியிருக்கலாம், வேத வாசிக்கும் போது வார்த்தையின் மூலமாக பேசியிருக்கலாம், அது ஆவியானவரே உங்களிடத்தில் நேரடியாக பேசியிருக்கலாம். அந்த ஒவ்வொரு வார்த்தைகளும் ஒளிந்து போவதில்லை என்று கர்த்தர் சொன்னார். சொன்னதை செய்யும் அளவும் கைவிடுவதே இல்லை, கைவிடுவதே இல்லை. Jesus heals what society rejects. சமுதாயத்திலிருந்து தள்ளி வைக்கப்படுற குடும்பங்களை, நபர்களை திரும்ப அவர் சேர்த்து கொள்கிறார். இந்த லெப்ரசி அஃபெக்டான இந்த குஷ்டரோகியை கர்த்தர் சேர்த்து கொண்டு அவன் ஹெல்த்தை மட்டும் ரெஸ்டோர் பண்ணல, அவனுடைய ஐடென்டிட்டியையும், அவனுக்கு இருந்த கௌரவத்தை, அவனுக்கு இருந்த பெயரை, அவனுக்கு இருந்த புகழை, அவன் குடும்பத்தின் அந்தஸ்தை திரும்ப நிலைநாட்டுகிறார். அலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது, என் சமாதானத்தின் உடன்படிக்கை உன்னை விட்டு நிலை பெறாமலும் இருக்கும் என்று கர்த்தர் சொல்றார். ஒருவேளை நீங்கள் மலை போல நம்பின காரியங்கள், மலை போல நம்பின காரியங்கள், பர்வதங்கள் விலகி போகலாம், ஆனால் என் வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லைன்னு சொல்றார். ஆண்டவரோ ஒரு நாளும் மாறாது. அவர் சொன்ன வார்த்தைகள் ஒருபோதும் மாறாது. அவர் எல்லாவற்றையும் திரும்ப கொடுப்பார், எல்லாவற்றையும் அவர் திரும்ப கொடுப்பார். உன்னை உன்னதங்களில் உயரங்களில் உட்கார வைக்கிறார். இரண்டாவதாக மார்க் 7:34 வாசிக்க. மார்க் 7:34. வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு எப்பத்தா என்றார். அதற்கு திறக்கப்படுவாயாக என்று அர்த்தமாம். வானத்தை அண்ணாந்து பார்த்து யாரை பார்த்து சொல்றார்? செவிடும் ஊமையுமான ஒரு மனுஷன். காது கேட்காது, வாய் பேசும். எப்படி இருக்கும் பாருங்க. காது கேட்டு வாய் பேசினாலும் பரவாயில்ல, காதும் கேட்காது, வாயும் பேசாது. ரொம்ப கொடுமை அது. சத்தம் எப்படி இருக்குன்னே தெரியாது, வார்த்தை எப்படி பேசணுன்னே தெரியும். ஏசாமிகிட்ட கொண்டு வந்து நிறுத்துறான். அப்படின்னா அவனுக்கு ஃபுல்லாக பேரலைஸ்லாம் கிடையாது, எல்லாமே இருக்குது, எல்லா ஆக்டிவிட்டீஸும் இருக்குது. காது கேட்காது, வாய் பேச. இதுதான் பிரச்சனையே. இதனால அவனால் அநேக காரியங்களை செய்ய முடியாதபடி, அநேக காரியங்களை செய்ய முடியாதபடி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணப்பட்டவன். பேசணும்னு நினைப்பாரு, நல்ல தாட்ஸ் இருக்கலாம், அதை பேசணும்னு நினைப்பாரு, பேச முடியும். நல்லா எல்லாம் சேர்ந்து சந்தோஷமாக சிரிச்சுட்டு இருப்பாங்க, இதுக்கு ஒன்றுமே கேட்காது, என்ன சொல்கிறாங்கன்னே தெரியும். ஆண்டவர் சொல்கிறாரு, ஒரே வார்த்தை தான். என்ன சொன்னார் சொல்லுங்க? எஃபட்டா. இந்த இடத்துல தான் இவங்க ஒழுங்காக டிரான்ஸ்லேஷன் பண்ணாமல் ஒரிஜினல் வேர்டையே போட்டாங்க. நான் நினைக்கிறேன் என்னென்னவோ பண்ணி பார்த்துருப்பாங்க, எதுவும் செட் ஆகலை. எஃபட்டானே போட்டிருப்பா. அதுதான் ஒரிஜினல் மீனிங்கு.
அப்படியே ஆப்டாக கொடுத்தது. இந்த மாதிரி நிறைய வேர்ட்ஸுக்கு பண்ணியிருக்கலாம், இவனுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணுறோன்னு சொல்லி. எஃபட்டானா திறக்கப்படுவாயாக. இன்னைக்கு ஆண்டவர் திறந்து விட போறாரு பாருங்க. இன்னைக்கு வரும்போதே அபிஷேகமே எனக்கு தெரிஞ்சிடுச்சு. ரைட்டு, இன்னைக்கு நிறையா திறக்க போகுது. என் லைஃப்லையும், ஊழியத்துலேயும், உங்கள் லைஃப்லையும், உங்கள் வாழ்க்கையில், ஜென்ரேஷன் ஒரு திறந்த வாசலை தேவன் வைக்கிறார். எத்தனை பேர் ஆமேன் சொல்கிறீங்க? கையை உயர்த்தி. ஆண்டுடைய வசனம் வரும்போது 2 பேர் ஆமேன், நானும் நீங்களும். பக்கத்தில் இருக்கவங்கள எதிர்பார்க்காது. நான் சொல்கிறேன், நீங்கள் ஆமேன்ட்டிங்கனாலே முடிஞ்சிடுச்சு. வரலவங்க கேட்கறதுக்கெல்லாம் வேலையே இல்லை. ஏன்னா வார்த்தை சொல்லிடுச்சுன்னா முடிஞ்சிடுச்சு. ஆமேன். எஃபட்டா திறக்கப்படுவாயா. அத்த நிமிஷம் காதும் கேட்டுடுச்சு, வாயும் பேசிடுச்சு. யோசிச்சு பாருங்க, என்னென்னலாம் ஆர்டர் பண்ணாரோ தெரியல. அதுக்கப்புறம் வாயை திறந்து இதை செஞ்சு கொண்டு வா, அதை செஞ்சு கொண்டு வா. ஏன் காது திறந்து? எனக்கு புரியுது, எனக்கு புரியுது, எனக்கு புரியுது. இவனுக்கு காது கேட்காதுன்னு சொல்லி திறக்கப்படுவாயாகன்னு சொல்லி சொல்லிட்டாருன்னா மொத்தமும் தரும். அதுக்கப்புறம் இவன் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட்டத்திலையோ இல்லை மற்ற இடங்கள்லையோ போகும்போது இவங்க தான் காது கேட்காதுன்னு சொல்லி இவனை பற்றி வழக்கம் போல திட்டி கிண்டல் பண்ணி என்னென்னலாம் பேச முடியுமோ சொல்லியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. இவன் எல்லாம் கேட்டுட்டு என்ன சொன்ன அப்படின்னு கேட்டிருந்தா என்ன ஆயிருக்கும்? சில இடத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆட்களை பார்த்துருவாங்க, இவங்களுக்கு லாங்குவேஜ் புரியாதுன்னு சொல்லி இது இஷ்டத்துக்கு பேசும். அவங்களுக்கு தான் தமிழே புரியாதுன்னு சொல்லி அவன் வேணுன்ட்டு தமிழை புரியாத மாதிரியே அவன் லாங்குவேஜில் பேசிட்டு இருப்பான். இதெல்லாம் திட்டி முடிச்சதுக்கப்புறம் அவன் தமிழில் பதில் சொல்லுவான் பாருங்க. உடனே ஒரு நிமிஷம் அவங்க இருதயம் அப்படி நின்றுட்டு அப்புறம் திருப்பியும் பூமி சுத்துறது அப்படி நின்றுட்டு சுத்துற மாதிரி பக்குன்னு தமிழ் தெரியுமா? நல்லா தெரியும் அப்படின்னோடனே இவங்க முகத்தை பார்க்காம இப்படி திரும்பிக்கும். அந்த மாதிரி தான் இந்த இடத்துல நடந்திருக்கும். எஃபர்ட்டான இவர் திறந்து விட்டார். எவெல்லாம் என்ன ஆனாலும் அடி வாங்கினானோ தெரில. கரெக்டா இல்லையா? திறந்துட்டார். அவர் எஃபர்ட்டா இருந்தார்னா எதெல்லாம் க்ளோஸ்டு சிஸ்டமோ அது எல்லாமே திறந்துடும். எல்லா லிமிட்டேஷன்ஸும் பிரேக் ஆகிடும். உங்கள் லைஃப்பில் என்னென்னலாம் லிமிட்டேஷன்ஸ் இருக்கு அவர் ஓப்பன் சொல்லிட்டாருன்னா வாழ்க்கையில் எல்லாமே திறந்து ஒவ்வொரு ஸ்பிரிச்சுவல் பிளெஸ்ஸிங்ஸ், உங்கள் இயர்ஸ், உங்கள் ஐஸ், உங்கள் டெஸ்டினி, உங்கள் லைஃப்பில் இருக்க எல்லா லிமிட்டேஷன்ஸையும் அவர் எஃபர்ட்டான்னு சொல்லிட்டாருன்னா திறந்துடும். எஃபர்ட்டா திறக்கப்படுவாயா. எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை திறந்துடும். அவர் திறந்த வாசலை ஒருவனும் பூட்ட முடியாது. உனக்கு முன்பாக அவர் திறந்த வாசலை ஒரு நாளும் பூட்ட முடியாது. அதுதான் அந்த வார்த்தைக்கான பவர். அவர் எஃபர்ட்டான்னு சொல்லிட்டார்னா நீயே நினச்சி 3 நாளும் விடவே முடியாது. சொல்லுங்க, நீங்க வாயை திறந்து ஒரே ஒரு வார்த்தை சொல்ல மாட்டவரே, சகலமும் திறக்கப்படும். ஆமென். யோசிச்சு பாருங்க, இத்தனை வருஷம் அவன் வாழ்க்கையில் இருந்த பூட்டப்பட்ட காரியங்கள் எல்லாமே மொத்தமாக ஆண்டவர் திறந்துட்டார். பிசாசு, எதிராளிகள், உங்களுக்கு விரோதமாய் பூட்டின ஒவ்வொரு கதவுகளும், ஒவ்வொரு வாசல்களும் உன் குடும்பத்துக்கு திறக்கும். நீங்கள் வாயை திறந்து பாசிட்டிவாக கன்வர்ஸ் திறக்கும். அது திறக்கிறது மாத்திரம் இல்லை, தெரியாமல் வந்து இவங்கிட்ட சிக்கிட்டோமேன்னு உங்கள் பேரை சொல்லி சாத்தான் புலம்பும். ஏன்னா அவங்க என்டையர் ஜென்ரேஷனை ஒன்று பூட்டி வச்சுருப்பாங்கள்ல, அது உன்னையும் பூட்ட ட்ரை பண்ணி மாட்டிக்கும். உங்களுக்கு தான் அந்த அத்தாரிட்டியை கொடுக்குறாரு, உங்களை தான் இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கிறாரு. உன்னோட மொத்தமாக அதை முடிஞ்சிடும். கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லணும். நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேனே, அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கேனே, கர்த்தரை தெரிஞ்சிருக்கிறேன், ஏன் என் வாழ்க்கையில் இந்த பூட்டி இருக்குது இன்னும் திறக்கலைன்னா உன்னை வச்சு தான் அதை திறக்கிறாரு. உன்னை வச்சு தான் அதை டீல் பண்ணுவார்.
உன்னை வச்சு தான் விரட்டுவார், உங்களை வச்சு தான் மொத்தமாக ஆண்டவர் முடிக்கும். அதனால தான் வந்து போராடுங்க. என்கிட்ட வந்து நிறைய போராடி இருக்கு, சின்ன வயசுலேருந்து நிறைய வந்துருக்கு. டிசைனாக கலராக வரும், பிசாசு விதவிதமாக வரும். ஃபஸ்ட்டு எனக்கு தெரியாது, என்னைக்கு அதிகமாக ஜெபிக்கிறோமோ அன்றைக்கி தான் கலராக டான்ஸ் எல்லாம் வந்தான். சைத்தான் சைக்கிளில் வருதுன்றாங்க. இது எல்லா மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்லேயும் வருது. தூங்க கூட விட மாட்டேங்குது, முழிச்சிருக்கும் போது தான் வரலாமே. அப்புறம் தான் ஒரு நாள் ஆண்டவர் சொன்னார், மொத்தமாக உன்னை வச்சு தான் முடிக்கிறேன். ஓஹோ, நானும் ஆண்டவரே கிடச்சேன்னு கிடையாது, நம்மளை தெரிந்து கொண்டு நம்மளை வச்சு எல்லாத்தையுமே முடிச்சிடுவார். உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கி ஒரு லிமிட்டேஷன்ஸ் இருக்கா? இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு தடை இருக்கா? ஆண்டவர் உங்களை வச்சு இதை மொத்தமாக முடிக்கிறான்னு அர்த்தம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அதுக்கப்புறம் அந்த ஜென்ரேஷன்லேயே அந்த பிரச்சனை இருக்காது. அதுக்கப்புறம் இந்த ஜென்ரேஷன்லேயே அந்த லிமிட்டேஷன்ஸ் இருக்காது. அதுக்கப்புறம் இந்த ஜென்ரேஷன்லேயே அந்த டிலே இருக்காது. உங்கள் லைஃப்பில் டிலே இஸ் நாட் அ டினையல். ஃபினான்ஸில் ஒரு பிரேக் த்ரூவை கொடுத்துருவார். ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் ஒரு பிரேக் த்ரூவை கொடுத்துருவார். அது வரைக்கும் உங்கள் ஜென்ரேஷனில் பார்த்தீங்கன்னா இவங்க நல்லா இருந்தாங்க, அவங்க ஜெபிச்சாங்க, அவங்க இது பேசினாங்க, அந்நிய பாஷை பேசினாங்க, அவங்க பின்வாங்கி போயிட்டு இது மாதிரியே நெகட்டிவாகவே பேக் ஸ்லைட் ஆன இப்படியே தான் காதில் நெகட்டிவாக கேட்டுன்னு இருப்பீங்க. நான் உங்களை வச்சு மொத்தமாக முடிச்சிடுவேன். நம்பர் 3, ஜான் 5:8. இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். 38 years. யோசிச்சு பாருங்களேன், இங்கே இருக்கிற பாதி பேருக்கு வயசே இருக்காது. 38 வருஷம் படுத்த படுக்கையாக இருந்தான். நமக்கு 1.5 நாளுக்கு மேலே ஃபீவர் பயப்படும். தெரியாமல் வந்துட்டு சிக்கிட்டேன்னு ஃபீவர் அடிச்சிட்டு இருக்கும், இது குதிச்சிட்டு இருக்கும். முப்பத்தெட்டு வருஷம் ஒண்ணுமே பண்ண முடியாது. திமிர்வாதமாக கிடக்க ஆண்டவர் லாங் டேர்ம் அவன் வாழ்க்கையில் இந்த பாண்டேஜ் இன்ஸ்டன்டேனியஸாக, சொல்லுங்க இன்ஸ்டன்டேனியஸாக என் லைஃப்பில் சும்மா ப்ரோக்ரஷன்லாம் கிடையாது, மெதுவாக 1 2 அப்படிலாம் கிடையாது, வெட்டு 1. இயேசு சொன்னார், ரைஸ் அண்ட் வாக். நீ எழுந்து படுக்கையை எடுத்துக்கொண்டு நட. பாருங்க, நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு. ஏன் தெரியுமா ஆண்டவர் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடன்னு சொன்னாரு? ஏன் வேற எவனா வந்து படுத்துக்குவான்ட்டான். இந்த படுக்கையில ஒருத்தன் படுத்துட்டு இருந்தான் ரொம்ப வருஷமா, அதே ப்ளூ கலர் பிளாங்கெட்டு, அதே பச்சை கலர் பெட்டு. ஒவ்வொருத்தன் ஒன்று சொல்லியிருப்பான், அதே பெட்டு தான், அதே கலர் பிளாங்கெட், அதே ஆள் தான். அவன் படுத்த படுக்கையால 38 வருஷமா இருந்தான். நோ ஹெல்பர்ஸ், நோ ஹோப். ஹோப்பும் கிடையாது, ஹெல்பர்ஸும் கிடையாது. இயேசுவே தேடி தினமும் காலையில எழுந்திரிப்பான். அதே தான், ஒரு மாற்றம் கிடையாது. ஜனவரி ஆச்சு, பிப்ரவரி ஆச்சு, மார்ச் ஆச்சு, 38 years. புது வருஷம் வந்துச்சுன்னு எல்லாம் கொண்டாடுவான். இவனும் படுத்துட்டே தான் பார்த்துட்டு, எல்லாம் புது ட்ரெஸ் எடுத்து போட்டு பண்டிகை வந்துடுச்சு, சந்தோஷம் வந்துடுச்சு. அந்த தேசத்தில் எவ்வளோ கொண்டாட்டங்கள் இருக்கும், எத்தனை ஃபீஸ்ட் இருக்குது, எத்தனை எல்லாம் சந்தோஷமாக இருப்பாங்க. இவனும் அதே தான், ஒரு சேஞ்சஸ் கிடையாது லைஃப்பில். ஏசாமி வந்தார், எடுத்துக்கொண்டு நட. மொத்தமாக அப்படி ரிவர்ஸ் ஆகிருக்கான் லைஃப்பில். யோசிச்சு பாருங்கள். அதுக்கப்புறம் லைஃப் ஒவ்வொரு நாளும் நான் நினைக்கிறேன், விசுவாசிக்கிறேன், அந்த எடுத்துக்கொண்டு நடன்னு சொன்னது அவன் ஜெனரேஷனையே சுமந்து கொண்டு நடக்கிறான். அவன் அந்த ஜென்ரேஷனில் கம்ப்ளீட்டாக அதுக்கப்புறம் ஒருத்தனுக்கும் இவனுக்கு வந்த வியாதி வந்திருக்காது. ஆகவே தான் மொத்தமாக எடுத்துகிட்டு போயிடுப்பான்னு சொல்லிட்டார். இது யாருக்குமே தேவைப்படாது. இதுக்கப்புறம் நான் உன்னை சுகமாக்குகிறேன், நான் உன்னை விடுதலையாக்குகிறேன். இயேசு சுவாமியோடைய ஒரே கமாண்டில் உங்கள் வாழ்க்கையிலுக்கு அத்தனை சஃபரிங் ரிவர்ஸ் ஆகிடும். அத்தனை ஸ்டாக்னன்டேஷன், லிமிட்டேஷன்ஸ்
மொத்தமாக ரிவர்ஸ் பண்ணிடுவார். என் வாழ்க்கையில் ரிவர்ஸ் பண்ணியிருக்கிறார், உங்கள் வாழ்க்கையில் ரிவர்ஸ் பண்ணுவார். மொத்தத்தையும் ரிவர்ஸ் பண்ணுவார். எத்தனை போராட்டங்கள் வரும், எத்தனை சாபங்கள் இருக்கும். ஜெனரேஷன் குடும்பத்தை, ஒவ்வொரு குடும்பங்களை பார்க்கும்போது ஒவ்வொரு சாபங்கள். ஆனால் கர்த்தர் நம்ம எழுப்புறாருன்னா, ஒரு ரட்சகனை எழுப்புவார், ஒரு குடும்பத்தில் ஒரு நபர் எழுப்புவார், மொத்தத்தையுமே வாஷ் அவுட் பண்ணிடுவார், மொத்தத்தையுமே கிளியர் பண்ணுவார். ஏசுவாமி வந்து என்கிட்ட ஒவ்வொரு முறை பேசும்போது, நான் அனாயிண்டிங்கில் புது அபிஷேகத்தை கொடுத்து நடத்தும் போது நான் உடனே ஜெபம் பண்ணுவேன். எங்கள் நண்பர்கள், எங்கள் ஜெனரேஷன்ஸ், எங்கள் ரிலேட்டிவ்ஸ், எங்கள் குடும்பங்கள் ஒவ்வொருத்தருக்கும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம் அந்த அனாயிண்டிங். இது மொத்தமாக ஒருத்தனை எழுப்புனீர்னா இந்த ஜெனரேஷனில் இருக்க அத்தனை கர்சஸ் அப்போ. குடும்பங்கள்னு சொல்லும் போது ஹேண்ட் ஆஃப் காட் மினிஸ்ட்ரி ஒரு குடும்பம், உடனே ஹேண்ட் ஆஃப் காட் மினிஸ்ட்ரியை கொண்டு வந்தாங்க. ஒவ்வொருத்தருக்கும் நீங்கள் எங்கேயாவது இருக்கும்போது திடீர்னு உங்கள் மேலே ஒரு அபிஷேகம் இருக்கும், சோர்ந்து போகும்போது திடீர்னு உங்களுக்குள்ள ஆண்டோடைய பக்தி வைராக்கி இறங்கும், ஜெபிக்கணும்னு தோணும், பாடணும்னு தோணும். ஜெபம் பண்ணிகிட்டே இருப்பேன். ஆண்டவர் எந்த இடத்துல அந்த பிள்ளைகள் இருந்தாலும், எந்த இடத்துல சோர்ந்து இருந்தாலும், அப்படியே கரம் அந்த பிள்ளைகள் மேலே இறங்கட்டும். என் மேலே அந்த அனாயிண்டிங் இறங்கும்போது ஐ ஜஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் இட், ரிலீஸ் இட், எக்ஸ்டெண்ட் இட். அது அப்படியே பறந்து விரிந்து போய் அவ்வளோ பேர் என்ன, ஒவ்வொரு பார்ட்னர்ஸை, ஒவ்வொரு என் கூட இருந்து உதவி செய்கிற பிள்ளைகளை, கூட இருந்து உதவி செய்கிறாங்க, இத்தனை பேர் மேலே அந்த அபிஷேகம் இறங்கட்டும். ஹல்லேலூயா. So when Jesus enters, every stagnation ends, every suffering departs, every problems leaves. அவர் உள்ள என்ட்ரான உடனே எல்லாமே இன்ஸ்டன்டேனியஸா miracles, signs, wonders, supernatural breakthrough. அவர் சொல்றார், உன்னை அற்புதமாகவும் அடையாளமாக நான் வைக்கிறேன். இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவர் மேலே ப்ராஃபட்டிக் அனாயிண்டிங் ரிலீஸ் ஆகிட்டே இருக்கிறத நான் இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டாக நான் ஃபீல் பண்ணுறேன். மெசேஜ் கொடுக்கும்போது இங்கே வந்து மைக் எடுத்ததுலேருந்து ஐ ஃபீல் அ டிஃப்ரெண்ட் அனாயிண்டிங். உங்களுடைய ஆவியானவர் இங்கே கொண்டு வந்திருக்கிறார். உங்கள் மேலே அந்த அபிஷேகத்தை ரிலீஸ் பண்ணி கொண்டே இருக்கிறார். ஷாபார் அபிஷேகம், ஐ கேன் ஃபீல் இட். இட்ஸ் ஃப்ளோயிங், இட்ஸ் ஃப்ளோயிங். ஓ தேங்க்யூ ஹோலி கோஸ்ட். நம்பர் 4, மார்க் 5ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். மார்க் 5:34. அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோட போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். எத்தனை வருஷம் இந்த பெண்ணுக்கு பிரச்சனை? கரெக்டா சொல்லுங்க. 12 years of continuous bleeding. 12 வருஷம், 12 days கண்டினியூஸா இருக்க முடியும். 12 days of continuous bleedingனாலே அனிமிக்காயி மொத்தமாக அப்படியே வெள்ளையாக வரும், பளிச்சுன்னு இருக்கும். முகத்தை பார்த்தீங்கனாலே தெரியும். சுத்தமாக ரத்தமே இல்லை, போய் பிளட்டு ஏற்றிக்கோ அப்படின்னு சொல்லுவோம். திங்க் அபவுட் இட். 12 years, 12 years கண்டினியூஸ். பைபிள் கண்டினியூஸ்ன்னு எழுதிடுச்சுன்னா அதில் மாற்றமே கிடையாது, பாசிபிளே இல்லை தானே. ஆனால் இந்த இடத்துல அப்படி ஒரு நபர் உலாவிட்டு வாழ்ந்திருக்கு. அந்த அளவுக்கு பெண்களால் தாங்க முடியும், அந்த அளவுக்கு இந்த அம்மாவுக்கு கெப்பாசிட்டி இருக்கு. அதனால தான் அவங்களுக்கு டெலிவரி பெயினை கூட அவங்க தாங்குறாங்க. இவ்வளோ ஒரு பெயின் சப்பரிங் 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள இந்த ஸ்திரீ ஒரு ஹோப்பே இல்லாமல் ஏசாமி அந்த பக்கம் வரான்னு தெரிஞ்சு. இதுவும் சொன்ன லெப்ரசிக்கு அடுத்துதான் சமுதாயம் ஒதுக்கி வைக்கிற ஒரு காரியம் இந்த மகள் போன சஃபரிங். இயேசு கிறிஸ்துவனுடைய ஒரே ஒரு வார்த்தை, யுவர் ஃபெய்த் ஹஸ் மேட் யூ வெல். ஸ்திரீயே, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். அதோட முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை ஒவ்வொருத்தரையும் பார்த்து சொல்கிறார். சில ஜென்ரேஷனில் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, என் குடும்பத்தில் ஒவ்வொருத்தருக்கும் யூட்ரஸ் எடுத்துட்டாங்க, எங்கள் பெரியம்மாவுக்கு எடுத்துட்டாங்க, எங்கள் சித்தப்பிக்கு எடுத்துட்டாங்க, இவங்க வீட்டில் எடுத்துட்டாங்க, அவங்க வீட்டில் எடுத்துட்டாங்க,
ஒவ்வொருத்தர் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா இப்படிலாம் சஃபரிங் இருக்கும். இந்தந்த சஃபரிங்கில் தான் இருந்தாங்கன்னு சொல்லி குடும்பம் வழி வழியாக அந்த சாபம். ஆனால் ஏசாமி சொல்கிறார், யுவர் ஃபெய்த் ஹஸ் மேட் யூ. நான் பிலீவ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் அந்த ஜென்ரேஷன்லேயே அந்த பிரச்சனை இருந்திருக்காது, இந்த ஜென்ரேஷன்லேயே அந்த சஃபரிங் இருந்திருக்காது. இன்னைக்கு அதிகமான ஃபெர்டிலிட்டி சென்டர்ஸ் தான் பார்க்கும், அதிகமான பிரச்சனைகள் வாலிப பிள்ளைகளுக்கு தான் பார்க்கும். இது நடக்கவும் நடக்காது, வேலையும் செய்யாது. அது இல்லாமல் நிறைய கெமிக்கல்ஸ்னால, நிறைய விதமான சாத்தானுடைய தந்திரங்கள்னால அநேக விதமான வியாதிகள் கட்டவிழ்க்கப்படுகிறது. ஏக பிரச்சனைகளை பார்க்கும். அந்த நாட்கள்லாம் இப்படிலாம் இங்கே நாங்களாம் பார்த்ததே கிடையாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த நாட்களில் கூடுமானால் எனக்கு தெரிஞ்சு 90% ஆஃப் பீப்புளுக்கு பிரச்சனைகள் இருக்குது. 90% ஆஃப் பீப்புள் மெடிக்கேஷன்ஸ் தான் இருக்குது. ஒன்று டீன் ஏஜில் பிரச்சனைகள், இல்லது அதன் பின்பு நடுத்தர வயசில், இல்லைன்னா நடுத்தர வயசை தாண்டும் பொழுது ஏதாவது ஒரு பிரச்சனை, அநேக பிரச்சனை, அநேக கேன்சர் கட்டிகள், அநேக யூட்ரஸ் கேன்சர்ஸ், ஒவேரியன் சிஸ்ட், இந்த பிரச்சனையை பல டாக்டர்ஸ் அந்த அம்மா பார்த்துச்சு. சொசைட்டி அந்த மகளை ரிஜெக்ட் பண்ணிச்சு. ஆனால் அவருடைய விசுவாசத்தை யாராலையும் தடுக்க முடியவே இல்லை. 12 years அவருடைய ஃபெய்த்தை ஆக்டிவேட் பண்ணிட்டு ஏசுவாமிகிட்ட போகிறான். ஏசுவாமி கிட்ட கூட போய் ப்ரேயர் ரிக்வெஸ்ட் கொடுக்கல. ஏன்னா சுற்றி இருக்கவும் தடுத்துடுவாங்கள்ல. எதுக்குப்பா வந்திருக்காரு அந்த பொண்ணு? ஐயோ, அவரு ஃபுல் ஃபயர் மினிஸ்ட்ரியில் போயிட்டுருக்கார். ஏசுவாமி ஃபுல் ஃபயரில் 40 days ஃபாஸ்டிங் முடிச்சு இப்போ தான் ஃபுல் ஃபயரில் மினிஸ்ட்ரியில் போயிட்டு, நீ வேறு அங்கே போய் குறுக்க நின்று அவர் அபிஷேகத்தை கெடுத்துறாரு. கூட இருந்த பீட்டர் செஞ்சுருப்பார். சரி, ஜானியும் சேர்த்துக்குவோம், சானும் சேர்த்து நிறுத்து மாயிண்டிங் டிஸ்ட். எனக்கே டிஸ்டர்ப் ஆகுது, ஏசுவாமி டிஸ்டர்ப் ஆகாதா? தடுத்துருப்பான். பார்த்தா இதெல்லாம் வேலையாகாது, இவன்கிட்ட எவங்க எதுவுமே சொல்ல வேணாம், டமால்னு போய் விழுந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை குனிந்து தூக்கி நீரை பாடிடலாமா? கண்களை மூடி ஒரு ஜெபத்தோடு குனிந்து தூக்கி நீரை பெரியவனாக்கினீர் உமது
நிலைமையில இருந்தாலும், எந்த அவமானத்தில் இருந்தாலும், எந்த நிந்தனையில் இருந்தாலும், எந்த சோர்வில் இருந்தாலும், உன் வாழ்க்கையில் எல்லாமே தடையா, ஸ்டாக்னண்டா, ஆண்டவருக்காக தானே உண்மையா காத்திருக்கு. ஏன் எனக்கு மட்டும் அது, எனக்கு மட்டும் தடையாது, எனக்கு மட்டும் டிலே ஆகுது, என் வாழ்க்கை மட்டும் இவ்வளோ கண்ணீரா, என் வாழ்க்கையில மட்டும் இந்த காரியங்களை அனுமதிக்க. இன்னைக்கு ஆண்டவர் குனிஞ்சு உன்னை தூக்குறார் மகளே. ஆண்டவர் உன்னை குனிஞ்சு தூக்குறார் மகளே. ஆண்டவர் உன்னை குனிஞ்சு தூக்குறார் தாயை, தகப்பனே. இயேசுவை குனிஞ்சு உன்னை, நீ எந்த நிலைமையில இருந்தா, எந்த அவமானத்தின் சின்னமா இருந்தா, உங்க குடும்பம் ஒரு அவமானத்தின் சின்னமா, வெறுப்பின் சின்னமா, உங்க குடும்பத்தை பார்க்கும் போதே ஒரு கேவலமா கூட இன்னைக்கு அநேக நண்பர்கள், உறவுகள் தவிர்த்து நிற்கலாம். ஐயோ அவங்களுக்கு காசு கிடையாது, ஐயோ அவங்க குடும்பமா, அவங்களை கூப்பிடாமையே இருக்கலாம்னு கூட சொல்லலாம். ஐயோ அவங்க குடும்பத்தை கூப்பிட்டா பிரச்சனை நடக்கும், ஐயோ குடும்பத்தில் இப்படிலாம் இருக்குது, அவங்களை தவிர்த்துடலாமா, நீங்க வராத கூட இருங்கன்னு கூட சொல்லலாம். ஏசு குனிந்து உன்னை இன்னைக்கு தூக்குகிறார். ஏசு சுவாமி குனிந்து உங்களை இன்னைக்கு பார்க்கிறார். ஏசு சுவாமி குனிந்து உன்னை தூக்குகிறார். உன்னை தூக்கி நிறுத்துவார் கண்மலை. ஒரு தடவை உன் காலை வீட்டில் வச்சிருன்னு சொல்லுவான், ஒரே ஒரு தலை மட்டும் அசைச்சிருன்னு சொல்லுவான், சும்மா வந்து ஒரே ஒரு ஜபம் மட்டும் பண்ணிருன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நாட்களை தேவன் உங்களுக்கு வைக்கிறார். சாபத்தின் சின்னமாய் இருந்த நீங்கள் உங்கள் குடும்பத்தின் ஆசீர்வாதத்தின் பாத்திரங்களாய், you will be the carriers of blessing. ஆசீர்வாதத்தை சுமந்து கொண்டு போகிற பாத்திரங்களா மாற்றுவார். ஆசீர்வாதமா மாத்த மாட்டேன், ஆசீர்வாதத்தை சுமந்து கொண்டு போற பாத்திரமா மாற்றுவார். உன்னை சுகம் மட்டும் ஆக்க மாட்டாரு. நான் எப்பவுமே அடிக்கடி யோசிப்பேன், நீ எந்த பிரச்சனையில, உபத்திரவத்துல சஃபர் பண்றீங்களோ, ஏசாமி வந்தார்னா அந்த வியாதியிலிருந்து சுகமாக்குறது மட்டும் இல்ல, அந்த வியாதியில் இருக்கிற பிள்ளைகளை சுகமாக்குற அபிஷேகத்தையும் உனக்கு கொடுப்பா. ஏன்னா அந்த சுகமளிக்கிற வல்லம் உங்களுக்குள்ள இறங்குது இல்ல, அது அப்படியே உங்களுக்குள்ள ரெஸ்டோர் ஆயிடும். குடும்பத்தில் இருக்கிற மந்திரம், சூனிய கட்டு, பிசாசின் கட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒருவேளை உன் குடும்பத்துல வந்து இயேசு தம்முடைய வல்லமை விளங்க பண்ணி உன் தகப்பனை, உன் தாயை, உன் பெற்றோரை, இல்லை உங்களை இந்த சாப கட்டுகள் இருந்து, மந்திர கட்டுகள் இருந்து பிசாசின் பிடி விளக்குறான்னு வச்சுக்கோங்க. விளக்குறது மட்டும் இல்ல, அந்த குடும்பத்துல அந்த ஜெனரேஷன்லயே அந்த அபிஷேகம் தங்கும். ஓ இன்னைக்கு ஒருவேளை திசை தெரியாம, வழி தெரியாம, கவுன்சில் இல்லாம சுத்தி கொண்டு இருக்கிற உனக்கு தேவனுடைய ஆலோசனை வரும்போது, கர்த்தருடைய தீர்க்க தரிசனம் வரும்போது, கர்த்தருடைய தீர்க்க தரிசிகளோடு நீ பங்கு பெறும் போது, கர்த்தருடைய தீர்க்க தரிசிகளோடு நீ சம்பாஷிக்கும் போது, இந்த ஊழியங்கள் இருக்கும் போது, ஓ வண்டர்ஃபுல் ஹோலி கோஸ்ட், அதே அபிஷேகம் உன் மேலும் உன் சந்ததியின் மேலும் இறங்கும். அதே அபிஷேகம் உன்னையும் தொடர்ந்து வரும். சாமுவேலோடு இருந்த தாவீது ஒரு தீர்க்கதரிசியா, ஓ ஷமா தூராபா, இயேசுவுடைய சிலுவை மரணம் முதல் உயிர்த்தெழுது வரைக்கும் அத்தனையும் தீர்க்கதரிசனமாய் உரைக்கத்தக்கதா. The anointing which was upon prophet Samuel, oh came upon King David. King came upon his generation. He began to prophesy. Oh wonderful Jesus. இயேசுவாமி குனிந்து உங்களை பார்க்கிறார், குனிந்து உங்களை தூக்குறார், உன்னை பெரியவனா மாத்துறார். Wonderful Jesus. Glory to Jesus. Faith connects you to the power of Jesus. விசுவாசம் இயேசுவுடைய வல்லமைக்கு நேராக திருப்ப. இவ்வளோ நேரம் நான் பேசினது ஃபுல்லாக தீர்க்க தரிசனமான வார்த்தை. பரிசுத்த ஆவியினுடைய தீர்க்க தரிசன வல்லமை இன்னைக்கு நான் அதிகமாக உணர்றேன். Though I am called to be a prophet, but சில செஷன்ஸில் I can feel the prophetic anointing all over me. இன்னைக்கு I can feel it in an immense way. நிரப்பி உங்களோட ஆண்டவர் பேசுகிறார். எனக்கு ஒருவேளை உபத்திரவத்தில், கஷ்டத்தில், ஃபினான்ஸில் கூட ரொம்ப கஷ்டத்தில் இருக்கும், உன் குடும்பத்தினுக்கு சிறையிருப்பை மாற்றி உன் ஜெனரேஷன்லேயே அந்த ப்ராஸ்பரிட்டியை, பிளஸிங்ஸை மொத்தமாக மாற்றுவார்.
மொத்தமாக மாற்றுவார். இன்னைக்கு உனக்கு இருக்கிற அந்த பிரச்சனையே இல்லை. இன்னைக்கு நீங்க ஃபேஸ் பண்ற அந்த வியாதியே இல்லை. இன்னைக்கு நீங்க ஃபேஸ் பண்ற அந்த உபத்திரவமே இல்லை. அதை நீ ஃபேஸ் பண்ண முடியும்னு சொல்லிதான், அதை நீங்க ஜெயிக்க முடியும்னு சொல்லிதான். ஆண்டவர் உங்ககிட்ட அதை அனுமதிச்சிருக்கிறார். விசுவாசம் பெரியது. ஆக்டிவேட் யுவர் ஃபெய்த். ஆக்டிவேட் யுவர் ஃபெய்த். அந்த ஃபெய்த் ஆக்டிவேட் ஆகும்போது miracles will follow, signs will follow, wonders will follow. உங்களை பார்த்து தான் ஆண்டவர் பேசுகிறாங்க. ஒவ்வொருத்தரையும் பார்த்து ஆண்டவர் பேசுகிறார். உங்கள் ஒவ்வொருத்தரையும் பார்த்து ஆண்டவர் பேசுகிறார். உங்கள் கண்களை பார்த்து ஆண்டவர் பேசுகிறார். உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே மாறப்போகிறது. மொத்தமாக மாறப்போகுது. பாடலாக வந்துகிட்டே இருக்கு, நிறைய பாட்டு பாடிட்டே இருக்கு. எல்லாமே மாறப்போகுது, மாறிட்டே இருக்கும். ஒன்று எல்லாமே மாறும். எல்லாமே இதுவும் கடந்து போகும். இந்த பிரச்சனையும் கடந்து போகும். இந்த உபத்திரவும் கடந்து போகும். இந்த டிலேவும் கடந்து போகும். இந்த ஸ்டாக்னன்டேஷனும் கடந்து போகும். ஒன்று தான் மாறாது. அவர் பேர் சொல்லுங்க பார்க்கலாம். ஏஸ். அவர் ஒருவரே மாறாதவர். அவர் ஒருவரே நம்மை மறக்காதவர். எல்லா நிலையிலும் நம்மோடு வருவார். நம்பர் 5, மார்க் 4:39. அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து, இறையாதே, அமைதலாயிரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. இறையாதே, அமைதலாயிரு. கூட இருக்க எல்லாருமே ஃபிஷர்மென்ஸ். அவங்க பார்க்காத கடலா புயலா எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்துருப்பாங்க. இந்த மாதிரி காற்றடிச்சா எங்கே டைவ் அடித்து குதிக்கணும். அதில் பீட்டர் ஸ்பெஷலிஸ்ட்டு. ட்ரெஸ்ஸு போடுறார பொருளில் குச்சிருவார் கடலுக்குள்ளே. அந்த அளவுக்கு ஒரு பவராக ஃபயராக இருப்பார் பீட்டர். துடுக்குத்தனமாக எகிரி குச்சிடுற. தூக்கத்தில் எழுப்பிவிட்டா கூட டைவ் அடித்து நீச்சல் இருக்கு. அவங்க தட்டி எழுப்புறாங்க, ஏ சுவாமி, நாங்கள் செத்து போகிறோமே, உங்களுக்கு கவலை இல்லையா? நான் உட்காந்து யோசிச்சு பார்த்தேன். நல்லா இறந்த நித்திரையில் மினிஸ்ட்ரியை முடிச்சு தூங்கினாரா சாப்பிட்டாரான்னு கூட எத்தனை நாள் சாப்பிட்டாம எத்தனை பேருக்கு ஜெபம் பண்ணி களைப்பாக படுத்திருக்கும் போது, ஏ சுவாமி தண்ணி மூழ்குதுப்பா, செத்துரு போறீர்ப்பா, கண்ணை மூடினா பரதீசில் இருப்பீர்ப்பா அப்படின்னு தானே எழுப்பியிருக்கணும். சொல்லுங்க. நாங்களாம் சாவரமே, உங்களுக்கு கவலை இல்லையான்னு சொன்னா அவர் என்ன பண்ணுவார்? அதை யோசிக்கலையே. கப்பலில் தான் அவர் இருக்கார்ல, மூழ்குனா அவரும் சேர்ந்து தானே மூழ்கணும். இந்த பையனை யோசிக்கவே இல்லை. எழுந்து சொல்றார், இறையாதே, ஏ ஸ்ட்ராங், பி காம், பீஸ் பி ஸ்டில் அப்படின்னு சொன்னார். உடனே அந்த அத்தனையும் அமைதியாயிடுச்சு. இன்னைக்கு உங்களுக்குள்ள இருக்க இயேசுநாதரை எழுப்பிவிடும். உங்கள் வீட்டில் உங்களோட இருக்கிற இயேசுவாமியை எழுப்பிவிடும். இயேசுவாமி எழுப்புனாங்களா இல்லையா? எழுப்பும். அவரை துதிச்சு எழுப்பும். அவரை ஸ்தோத்திரம் பண்ணி எழுப்பும். நன்றி செலுத்தி எழுப்பும். நீயா நன்றி செலுத்துற நினைச்சிடுவார். இது ஒரு நாள் எனக்கு தேங்க்யூவே சொன்னது இல்லையா, சந்தோஷமாயிடுவார். என்னையா பாடின நினைச்சிடுவார். அவர் துதிச்சு பாடி அவரை எழுப்பி விடுங்க. எழுப்புனீங்கன்னா மற்ற எல்லாம் அடங்கிடும். இப்போ எல்லாம் வாலாட்டி குச்சி கச்சி எல்லாம் குதிக்குதுல்ல, எல்லாமே அமைதியாகிடும். ஏசு பெரியவர். எத்தனை பேர் ஆமென் சொல்றேன்? உங்களை சுற்றி இருக்கிற எல்லா பிரச்சனைகளிலும், நீ சந்திக்கிற எல்லா விதமான போராட்டங்களிலும் உபத்திரவங்களிலும் ஏசு பெரியவர். ஏசு எழுந்து நின்னார்னா அது எத்தனை நியூக்ளியர் பாம்ஸை வச்சுட்டு த்ரெட்டன் பண்ணாலும் எல்லாவற்றிலும் இயேசு பெரியவர். சொல்லுங்க, கையை உயர்த்தி. 100 நியூக்ளியர் பாம்பை போட்டாலும் அதை வெடிக்க பண்ணாமல் இருக்கிறது இல்லை. இயேசு பெரியவர்.
உங்கள் வீட்டுக்கு விரோதமாக, உங்களுக்கு விரோதமாக மந்திரங்கள், சூனியங்கள், பிசாசின் கிரியைகள் என்ன ஏவி அனுப்பியிருந்தாலும் அவை எல்லாவற்றிலும் இயேசு பெரியவர். சொல்கிறீங்களே, எங்கள் வீட்டுக்கு விரோதமாக மந்திரம் வருது, சூனியம் வருது, பிள்ளி சூனியம், ஏவல் வல்லமை, சேவல் வல்லமை, ஏவலோ சேவலோ, அதை மொத்தத்தையும் ஆண்டவர் அவித்து போடுவார். சொல்லுங்கள், அம்மேன்னு சொல்ல மாட்டேறீங்களே, மொத்தத்தையும் அவர் முடிச்சிருவார். ஏங்க, முட்டையை பார்த்து பயப்படுறேன், மஞ்சளை பார்த்து பயப்படுறேன், குங்குமத்தை பார்த்து பயப்படுறேன். ஒன்றும் இல்லை, வீட்டுக்கு முன்னாடி ஒரே ஒரு அழுவி போன முட்டை, சரி நல்ல முட்டையை வச்சு கோச்சிக்கு போகிறேன், அதில் கொஞ்சம் ஏதாவது ஒன்று போட்டு அவன் ஏதாவது ஒரு காக்கா தூக்கின்னு வந்து போட்டு போயிருட்டுமே, தொடாது, தள்ளி தள்ளியே போ, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், ஐயோ எலுமிச்சம்பழம், ஐயோ முட்டை. அதை விட நீங்கள் பெரியவர். அதை விட அந்துக்குள்ள இருக்கிற சாத்தானிலும் உங்களுக்குள்ள இருக்கிற இயேசு பெரியவர். சொல்லுங்க, கையை உயர்த்தி ஆமென். எலுமிச்சம்பழத்தை விட, முட்டையை விட நீங்க பெருசா இல்லையா? பெருசு தானே. அப்போ அதுக்குள்ள இருக்கிற சாத்தானை விட உங்களுக்குள்ள இருக்கிற இயேசு பெரியவரா இல்லையா? சொல்ல மாட்டீங்களே. இன்றும் என்றும் ஜீவிக்கின்ற இயேசு பெரியவரே. பாடிலாமா? வல்லவர் எனக்குள்ளே, மிகவும் வல்லவர் எனக்குள்ளே, வல்லவர் எனக்குள்ளே, மிகவும் வல்லவர் எனக்குள்ளே, ஒருவராய் பெரிய அதிசயம் செய்த வல்லவர் எனக்குள்ளே, ஒருவராய் பெரிய அதிசயம் செய்த வல்லவர் எனக்குள்ளே, இயேசு வல்லவரே, இயேசு வல்லவரே, இயேசு வல்லவரே, இயேசு வல்லவரே, இன்றும் என்றும் ஜீவிக்கின்ற இயேசு வல்லவரே, இன்றும் என்றும் ஜீவிக்கின்ற இயேசு வல்லவரே, இயேசு பெரியவரே, இயேசு பெரியவரே, இயேசு பெரியவரே, இயேசு பெரியவரே, இன்றும் என்றும் ஜீவிக்கின்ற இயேசு பெரியவரே, இன்றும் என்றும் ஜீவிக்கின்ற இயேசு பெரியவரே. The fisherman, இந்த மீன் பிடிக்கிறவங்க எல்லாம், இது சாதாரண ஸ்ட்ராம் இல்லை, சூப்பர் நேச்சுரல் ஸ்ட்ராம்னு சொல்லியிருப்பாங்க. நாங்கள் பார்க்காத புயலா, மழையா, காத்தா. சூப்பர் நேச்சுரல் ஸ்ட்ராமுக்கு சூப்பர் நேச்சுரல் காம் தான் அடக்க முடியும். அதனால தான் அவர் எழுப்பிவிட்டாங்க, சூப்பர் நேச்சுரல் காட். உங்கள் வாழ்க்கையில் ஒரு டிசைனாக காற்றடிக்குதா? ஒன்று மாற்றி ஒன்று டிசைனாக பிரச்சனை. நைட்டெல்லாம் பிசாசை தூங்காமல் எனக்குன்னே பண்ணி அனுப்பும் போலவே நினைப்பீங்க. மொத்தத்தையும் முடிச்சிருவார். சொல்லுங்கள், கையை உயர்த்தி ஆமென். சூப்பர் நேச்சுரல் காம், சூப்பர் நேச்சுரல் காம்னஸ், சூப்பர் நேச்சுரல் காட் தேசத்தில் ஒரு சூப்பர் நேச்சுரல் காமை கொடுப்பார். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். அவரே நம்மளை நடத்துவார், அவரே நம்மளை வழி நடத்துவார். வாழ்க்கையில் இருக்கிற ஒவ்வொரு ஸ்ட்ராங், ஒவ்வொரு ஆங்ஸைட்டிஸ், ஒவ்வொரு கிரைசிஸ், இது எல்லாவற்றில் ஆண்டவர் எழுப்பி சொல்றார், பி காம். 6th மார்க் 1:25. அதற்கு இயேசு, நீ பேசாமல் இவனை விட்டு புறப்பட்டு போ என்று அதை அதட்டினார். ஆண்டவர்கிட்ட போய் பிசாசுக்கும் அவருக்கு நெகோசியேஷனே கிடையாது. பிசாசா அங்கே பேச்சுவார்த்தையே கிடையாது. உனக்கும் எனக்கும் என்ன, இப்படிதான் பிசாசு அவர்கிட்டயே வந்து பேசுச்சு. இவரும் அப்படி தான் டீல் பண்ணுவார். உனக்கும் எனக்கும் இல்லை. பேசாம எவ்வளோ விட்டு புறப்பட்டு போ. ரொம்ப நாளாக அந்த பிசாசுங்கள்லாம் காத்திருந்துச்சு. மேலே போவே விட மாட்டாங்களே. மேலேருந்து கீழே தள்ளி விட்டாரு. எப்பயாவது அவர் கிட்ட போகணுன்னு பார்த்துருக்கு. நம்ம காப்ரியல், மைக்கேல், ரஃபேல், யூரியல், ஒவ்வொரு ஏஞ்சல்ஸை இவங்களாம் தாண்டி கிட்ட போகலான்னு பார்த்தா செராஃபின்ஸ், கெருபின்ஸ், ஒவ்வொன்றும் போய் தடுக்குது. இங்கே பார்த்தாங்க, இயேசுவாமிகிட்டே நேராக கிட்ட போயிடுச்சு. ஒரே வார்த்தை தான்,
ஷட் அப், கெட் அவுட். நல்லா இருக்குல்ல? டீமன்ஸை பார்த்து என்ன சொன்னார்? நோ நெகோசியேஷன், ஷட் அப் அண்ட் கெட் அவுட். நீ பேசாமல் இவளை விட்டு வெளியே போ. கம் அவுட் ஆஃப் ஹர். இன்னைக்கு ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் எந்தெந்த பிசாசெல்லாம் அப்ரெஷன்லாம் உங்கள் வாழ்க்கையை தொடர்ந்து அதுக்கான லீகல் கிரவுண்ட்ஸ் இருக்கலாம். ஆண்டவர் சொல்கிறார், உன் குடும்பத்தை விட்டு, உன் சந்ததியை விட்டு இந்த பிசாசுகளை நான் விரட்டுகிறேன். சில லீகல் கிரவுண்ட்ஸ் இருக்கும், லீகல் ரைட்ஸில் இந்த செயின்ஸில் இந்த பாண்டேஜஸ் கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். லீகல் ரைட்ஸ் வச்சுருக்கோம். இந்த ரீசன்னால் இந்த குடும்பத்தில் இந்த ரத்தம் சிந்துச்சு, இந்த குடும்பத்தில் இந்த பிரச்சனை இருக்குது, இந்த பிட்டர்னஸ் இருக்குது, இந்த இடத்துல இவ்வளோ பேரை குடும்பத்தில் நாசம் பண்ணியிருக்காங்க, இத்தனை அபார்ஷன்ஸ் இருக்குது அந்த குடும்பத்தில். லீகல் கிரவுண்ட்ஸ், லீகல் ரைட்ஸ், செயின்ஸ், அது போகவே போகாது குடும்பத்தை விட்டு. இந்த நிமித்தம் இந்த குடும்பத்தில் இருக்குன்னு சொல்லி இவ்வளோ ஐடல்ஸ் வர்ஷிப் பண்ணியிருக்காங்க, இவ்வளோ ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க. கர்சஸ் ஃபேமிலியை தொடர்ந்து வந்துட்டே இருக்கும். அதுக்கு மேலே நான் டீப்பாக பேச முடியாது. லீகல் கிரவுண்ட்ஸ், அது நிமித்தம் அந்த குடும்பங்களில் சாபங்கள் இருக்கும். ஆண்டவர் சொல்கிறார், இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஆள் எங்கே இருக்கிறான்னா வர்ஷிப் சென்டரில் இருக்கிறான், சினகாகில் இருக்கான். அந்த இடத்துல வந்து அந்த பாண்டேஜை உடைக்கிறார், அவனை விடுதலை ஆக்குறார், அவனை விட்டு வெளியே போன்னு சொல்கிறார். வாழ்க்கையில் என்னென்னலாம் ஹிடன் அப்ரெஷன்ஸ், பாண்டேஜஸ் இருக்கு. ஆண்டவர்கிட்ட போனால் நெகோசியேஷனே கிடையாது, டாக்ஸே கிடையாது. முதல்ல துரத்திடுவார், அப்புறம் தான் பேசுவார். பிசாஸ் கிட்டலாம் உட்காந்து பேசிகிட்டு இருக்காதீங்க. எங்கேருந்து வந்த, என்ன கொடுத்தா போவேன், அது எனக்கு வாத்து கொடு, 4 கோழி கொடு, 5 மீன் கொடு, இது என்னெல்லாம் வேணுமோ சாமியார் சாப்பிடணுமோ அதெல்லாம் வாங்கிக்குவான். 4 கோழி கேட்குது, நல்லா 200 கிலோ இருக்க சேவலாக கொடு, அதுதான் கேட்குது. இவன் சாப்பிடுவான். ஏசாமிட்டு நோ டாக்ஸ், கம் அவுட் சொல்லுங்கள், ஆமேன்னு சொல்லுங்கள். உங்கள் லைஃப்பில் இருந்து மொத்தமாக விரட்டிடுவார், ஜென்ரேஷனை விட்டு மொத்தமாக விரட்டிடுவார். எல்லாமே மாறிடும், எல்லாமே மாறிட்டோம். ஒரே ஒரு வார்த்தை தான், நோ பாண்டேஜ் கேன் ரெசிஸ்ட் த அத்தாரிட்டி ஆஃப் ஜீசஸ். அவருடைய அத்தாரிட்டியில் மொத்தமாக முடிஞ்சிடும். நம்ம சொல்ல வேண்டியதெல்லாம் say a word Lord, say a word. 7th பாயிண்ட்டை முடிச்சிடுறேன். John 11:43. இவைகளை சொன்ன பின்பு லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். லாசரஸ் come forth, Lazarus come out. யோசிச்சு பாருங்க, அந்த நாட்கள்லாம் ஒரு டெட் பாடியை புதைக்கும் போது குகையில் வைப்பாங்க. அந்த குகையில் வைக்கிறதுனால கல்லை புரட்டி வச்சிருக்கோம். அந்த குகையில் ஃபுல்லாக தலையிலேருந்து கால் வரைக்கும் சுற்றிடுவாங்க. எல்லாம் சுற்றி பேண்டேஜ் பண்ணி எம்பாம் பண்ணி, அது கிடவே கிடாது பாடி. இந்த அளவுக்கு அந்த பாடிஸ் எம்பாம் அவ்வளோ சேஃபாக தள்ள கால் வரைக்கும் சுற்றி வைப்போம். ஏசுவாமி போய் நின்றுட்டு, கல்லை தள்ளுங்கப்பா, அந்த கட்டி வச்சிருக்க பாடியை வெளியே கொண்டு வாங்கப்பா, எல்லா பேண்டேஜையும் கழட்டிடுங்கப்பா, கொஞ்சம் சுடு தண்ணி போட்டு கொஞ்சம் குளிப்பாட்டி விடுங்கப்பா, எல்லாம் ஃபுல்லாக எம்பாம் பண்ணியிருக்கு, நானெல்லாம் பண்ணானுங்கன்னு தான் இப்படியா சொன்னார். எம்பாமாவது இம்பாமா, பேண்டேஜ் ஆகுது, பாண்டேஜ் ஆகுது. ஏசு போய் நின்று சொன்னார், லாசரஸ் கம் forth, லாசரஸ் கம் அவுட். அந்த லாசரு
பேலன்ஸே இருக்காது. கையும் காலையும் சேர்த்து வச்சு கட்டினா எப்படி பேலன்ஸ் இருக்கும்? அதெல்லாம் யோசிச்சிருக்கீங்களா இல்லையா? லாசரஸ்க்கு கையும் காலையும் மொத்தமாக வச்சு சுற்றினா எப்படி எழுந்து நிற்க முடியும்? சரி, நிற்க கூட முடியும் சொல்லுங்க, நடக்க முடியுமா? அதான் ரெண்டுத்தையும் கையை காலை பிடிச்சி கட்டி வச்சிருக்காங்களே, எங்கே நடக்க? ஒரு சொன்ன வார்த்தை அடுத்த நிமிஷம் லாசர் வாசல் நிற்கிறார். இன்னைக்கு உன் குடும்பத்தை எந்த பாண்டேஜ் கட்டியிருக்கு? எந்த டெத் சிச்சுவேஷன் உன் வாழ்க்கையில் எல்லாவற்றையுமே முடக்கி வச்சிருக்கு? எந்த காரியம், எந்த பிஸ்னஸ் டெட்டாக இருக்கு? எந்த காரியத்தில் ஹோப்லெஸ்ஸான சிச்சுவேஷனாக இருக்கு? ஆண்டட்ட போய் விழுந்து அழுது ஜெபம் பண்ணுங்க. Say a word, Lord. இல்லாததை இழுக்கிறத அழைக்கிறது, முடியாததை தம்முடைய வார்த்தையினாலே முடிய பண்ணுகிறது. அவரால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாமே அவரால் ஆகும். There is nothing impossible with Jesus. With God all things are possible. இம்பாசிபிளே கிடையாது. ஆண்டவரே, இம்பாசிபிளே கிடையாது. அந்த வாழ்க்கையில் டெத்து வந்துருச்சு. 3 நாள் 4 நாள் ஆகுது. டீக்கே ஆயிடுச்சு பாடி. ஸ்மெல் வர ஆரம்பிச்சு அந்த டெட் பாடியில். ஆனால் இயேசுவாமியோடைய ஒரு வார்த்தை டீக்கேவை ரிவர்ஸ் பண்ணிருச்சு. ஸ்மெல்ல ஃப்ராக்ரன்ஸாக மாற்றிடுச்சு. டெட் பாடியை லிவிங் பாடியாக மாற்றிடுச்சு. எதெல்லாம் ஸ்டாப் ஆச்சோ, எதெல்லாம் ஸ்டாப் ஆகிருக்கும் சொல்லுங்கள்? ஒரு டெட் பாடியில் ஹார்ட்டு, கிட்னி, லிவர், அப்புறம் பிரெயின், எல்லாமே அரெஸ்டான பிளட்டு எல்லாமே திருப்பி அது ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிச்சிச்சு. அந்த ஆர்கன்ஸ்க்கே கன்ஃபியூஸ் ஆயிருக்குன்னா 3 நாள் ரெஸ்ட் கொடுத்தாங்களா நமக்கு? மொத்தமும் திரும்பியும் ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிச்சிச்சு. நர்வ்ஸ், போன்ஸ், ஸ்கின், ஃப்ளஷ். ஒரு கையோ காலையோ ஒரு இடத்துலையே வச்சுருந்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துலேயே காலெலாம் ஒன்று சுருன்னு குத்தும், பிளட் சர்க்குலேஷன் இல்லாமல். ஆனால் இந்த இடத்துல எல்லா விதமான டெட் சிச்சுவேஷன்ஸும் அப்படியே ரிவர்ஸாக மாறுது. எல்லாமே ரிவர்ஸாக மாறுது. ஹார்ட் ஃபங்க்ஷன் ஆகுது, கிட்னி ஃபங்க்ஷன் ஆகுது, லிவர் ஃபங்க்ஷன் ஆகுது, கால் பிளாடர் ஃபங்க்ஷன் ஆகுது, பேன்க்ரியாஸ் ஃபங்க்ஷன் ஆகுது, இன்டெஸ்டைன்ஸ் ஃபங்க்ஷன் ஆகுது, பிரெயின் ஃபங்க்ஷன் ஆகுது, நர்வஸ் சிஸ்டம் ஃபங்க்ஷன் ஆகுது. பட்டு 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 பட்டுன்னு எல்லாமே திரும்பியும் உயிர்ப்பிக்கப்படுது. உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். இயேசு நம்முடைய வார்த்தைக்கு அவ்வளோ வல்லமை. லாசரஸ் கம்ஃபர்ட். ஒரே ஒரு வார்த்தை தான் உங்கள் லைஃப் தலைகீழாக மாறிடும். எல்லாமே, எவ்ரிதிங் தட் இஸ் டெட் ஃபிசிக்கலி, ஸ்பிரிச்சுவலி, எமோஷனலி, எல்லாமே, சிச்சுவேஷனலி, எல்லாமே திரும்ப மாறிடும். ரிவர்ஸ் ஆகிடும், ரெஸ்டோர் ஆகிடும். அவர் ரெஸ்டோர் பண்ணும்போது எப்பவுமே ஒன்றா கொடுக்க மாட்டார், 2 கொடுப்பார், டபுள் போர்ஷனாக கொடுப்பார். ஆகவே தான் யோபின் முன்னிலைமையை பார்க்கிலும் பின்னிலைமை, முன்மாரியை பார்க்கிலும் பின்மாரி, முந்தின திராட்சரசத்தை பார்க்கிலும் பிந்தின திராட்சரசம். லாசரு உயிரோடு எழும்புறதுக்கு முன்னாடி எமோஷ்னலி, ஃபிசிக்கலி, ஸ்பிரிச்சுவலி டெட்டாக இருந்திருப்பார். எழுப்புனதுக்கப்புறம் ஸ்பிரிச்சுவலி ஆக்டிவேட் ஆகி என்ன அடக்கம் பண்ணப்பட்டு சங்கு ஊதுனல, என் அடக்கம் பண்ணப்பட்டு டம்மால் மொளம் ஆச்சல, என்னென்னலாம் பேசுன எனக்கு சாவில். அங்கே ப்ரேயர் மீட்டிங்லாம் வச்சு சாப்பிட்டுலாம் போயிட்டு இல்லை. யோசிச்சு பாருங்க, ஒரு டெட் பாடி எழும்பு வந்துட்டு. அதே லாசரு தான் நான். உங்களுக்கு தெரியுமா, அந்த ஹிஸ்ட்ரியை நீங்கள் படிச்சீங்கன்னா லாசருவை கொல்ல பல சதித்திட்டம் பைபிளே இருக்குது அந்த வசனம். ஆனால் அந்த ஹிஸ்ட்ரியில் படிச்சிங்கன்னா லாசருவை கொல்றதுக்கு பல முறை ட்ரை பண்ணாங்களாம் ஜனங்க. ஏன்னா இதுதான் உயிருள்ள சாட்சி.
சில பேர் சொல்லுவாங்க என்னையும் கர்த்தர் சிறு சாட்சியாக நிறுத்துறபடினால் ஆண்டவரை சோதரி. சில பேர் சாட்சி சொல்லுவோம், மைக்கு வாங்குவாங்க பார்த்தீங்களா சர்ச்சில், என்னையும் சிறு சாட்சின்னு சொல்லி அதான் பெருசாக சொல்லும். இங்கே லாசரு சொல்லவே வேணாம், அவரே சாட்சி. சொல்லுங்க, நான் சாட்சிலாம் சொல்ல மாட்டேன், என்னை பார்த்தாலே சாட்சி. ஒருத்தர் சொன்னார், நான் பிரசங்கெல்லாம் பண்ணவே வேணாங்க, நான் வந்தாலே சாட்சி தான். ஏன்னா அந்த அளவுக்கு நான் பண்ணியிருக்கேன் என் குடும்பத்தில், என் வாழ்க்கையில். ஜென்ரேஷனில் கேட்டால் ஐயோ இதுவா, இவன் ரட்சிக்கப்பட்டான், அப்போ உண்மையாகவே இயேசுநாதர் உயிர் தெழுந்தான்னு சொல். நம்மளையே சாட்சியாக மாற்றி எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் அமெரிக்காவிலும் லண்டனிலும் கனடாவிலும் ஆஸ்திரேலியாவிலும் ஆப்பிரிக்காவிலும் ஆப்கானிஸ்தானிலும் பாகிஸ்தானிலும் கசகஸ்தானிலும் எல்லா ஸ்தானிலும் உங்களை சாட்சிகளாய் நிறுத்துவார். சத்தம் குறைஞ்சிச்சு பாருங்க இதுக்கு. ஆமே. கிட்ஸ் அன்று சொன்னார், இந்த ஜெனரேஷன் 2K கிட்ஸை பற்றி அநேகர் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக சொல்கிறாங்க. ஆனால் இந்த ஜெனரேஷன் தான் என் டைம்ஸ்க்கான ஒரு ஜெனரேஷன். இந்த 2000க்கு அப்புறம் பிறந்த பிள்ளைகள், அதுக்கு முன்னாடி பிறந்தவங்களாம் இல்லைன்னு சொல்ல வரல, நானே அதுக்கு முன்னாடி தான் பிறந்தேன். அந்த மார்க்கை சொல்கிறார் ஆண்டவர் சிலது அடையாளமாக காட்டும் போது, 2000க்கு அப்புறம் 2000லேருந்து பிறந்த பிள்ளைகள் வேதத்தில் காண்பிக்க சொல்லப்பட்ட ஒவ்வொரு தீர்க்க தரிசனங்களும் என் டைமில் நடக்கப்படுற ஒவ்வொரு ஈவெண்ட்ஸையும் அவள் கண் கூடாக பார்க்குற ஜெனரேஷனாக இருக்கும். வெளிப்படுத்தின விசேஷத்தில் எழுதின அநேக காரியங்களை உங்கள் கண்கள் தெளிவாய் பார்க்கும், சாட்சி சொல்லும், எழுந்து பிரகாசிக்கிற ஒரு ஜெனரேஷனாக இருக்கும். என் டைம்ஸை பற்றி ஆண்டவர்கிட்ட நிறைய அடையாளம் கேட்டேன். ஆண்டவர் உங்களை வச்சு தான் ஒரு அடையாளம் கொடுப்பான். This is the last generation. Our eyes will see the Lord our God. அதுக்கப்புறம் பிறகு அதனால தான் அந்த பிள்ளைங்கள் அந்த ஜெனரேஷன் பார்த்தீங்கன்னா அதிகமான சஃபரிங்கை பார்க்குறது, அதிகமான போராட்டத்தை பார்க்குறது, அதிகமான ஆங்ஸைட்டியை, டிப்ரெஷனை உங்கள் ஜெனரேஷன்ஸ் தான் பார்க்குறது. இருக்கிற எல்லா யங்ஸ்டர்ஸ் தான் பயங்கர ஸ்கூல் படித்து முடிக்கிறதே ஒரு பெரிய டார்கெட்டாக இருக்கு. அவ்வளோ ஒரு டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி அப்படின்னா என்னன்னே தெரியாது அதுக்கு முந்தின ஜெனரேஷன்ஸ்க்கு. யாருக்கு எடுத்தாலும் டிப்ரெஷன், 7th ஸ்டாண்டர்ட் டிப்ரெஷன், 6th ஸ்டாண்டர்ட் டிப்ரெஷன், அவ்வளோ ஒரு பாண்டேஜஸ், அவ்வளோ ஒரு பிசாசுனுடைய போராட்டம். ஆனால் ஆண்டவர் இந்த சந்ததியோடு இருக்கிறாரு, இந்த ஜெனரேஷன்ஸோடு இருக்கிறாரு. 90s இருக்கலாம், 80s இருக்கலாம், 70s இருக்கலாம், எல்லாருக்குமே ஆண்டவர் தேவனாக இருக்கிறார். நான் இந்த ஜெனரேஷனில் இயேசுசாமி வரப்போகிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? நம்ம கண்களினால் நம்ம பார்க்க முடியும். நீ வர்ற ஆண்டுகள் ஒவ்வொன்றும் அந்த ஈவெண்ட்ஸை பார்க்க போகிறோம். வேதத்தில் சொல்லப்படுற ஒவ்வொரு ஜட்ஜ்மெண்ட்ஸையும் கண்ணால் பார்க்க போகிறோம். வேதத்தில் சொல்லப்படுற ஒவ்வொரு அடையாளங்களும் பார்க்க போகிறோம். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா.